பீகார்ல தேர்தல் பயங்கர வேகமா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள், ஒவ்வொருத்தவங்க தான் செஞ்ச விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ராகுல் காந்தி கொஞ்சம் வித்தியாசமா சானிடரி நாப்கின்ல மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரு. அந்த மார்க்கெட்டிங்ல ரொம்ப சிரிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த சானிடரி நாப்கின் கவர்ல தேர்தல் வாக்குறுதிகள் இருக்காமா. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற விஷயத்துல கூட தேர்தல் வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணும். பெண்கள் அணியக்கூடிய அந்த சானிடரி நாப்கின்ல கூட அதுவும் நடுவுல இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும் போது பெண்கள் எப்படி கம்ஃபர்டபுளா அணிவாங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் மக்களுக்குள்ள எழுந்து இது ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாவே ஆச்சு. காங்கிரஸ்ல பல பெண் தலைவர்கள், மூத்த பெண் தலைவர்களே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியை மட்டும் தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தது யாரு அப்படிங்கிறது தெரியல. இது பீகார் மக்கள் கிட்ட மட்டும் இல்ல, தமிழ்நாடு வர எல்லா மீம்லும் பரவி இப்ப பயங்கரமா காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் கலாச்சிட்டு இருக்காங்க.